வந்து அவங்க சக்தியோட அண்ணன்கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே வந்து சக்தி கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே சந்தோஷமும் படுறாரு. பொண்ணு எவ்வளோ நல்லவ, எல்லாருக்காகவும் யோசிக்கிறா. ஆனால் அவளுக்காக யோசிக்க தான் இந்த வீட்டில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ பொண்ணு வந்து அமைதியாக உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சக்தி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பொண்ணையும் வந்து சேர்த்து பாட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மேடையில் போய் நின்று பாடுமா, எல்லாரும் கூடயும் சேர்ந்து பாடுமா அப்படி சொல்கிறாங்க. உடனே பொண்ணையும் பாடுறாங்க. அதை அப்படியே வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறாரு. எடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பிரீத்தி செமையாக கடுப்பாயிடுறாங்க. உடனே பிரீத்தி வந்து சக்தி கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற சக்தி, அவளுக்கு தான் பிடிக்கல இந்த மாதிரி வந்து பண்ணுறது, அப்புறம் எதுக்காக மேலும் வந்து அவளை வந்து பாட வைக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாரு பிரீத்தி, உனக்கு தெரியாது அவளை பற்றி, அவளுக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த ஸ்டேஜ் ஃபியரால் அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்படியே அவள் பண்ணிகிட்டே இருந்தாலும் அப்போ கடைசியில் எப்படி தான் அவள் பாடுறது, அவளை நிறைய பாட வைக்கணும், நல்லா பாட வைக்கணும். அதே டைமில் அவள் ஸ்டேஜ்லேயும் நின்று பாடணும். அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுதான் நான் செஞ்சுட்ருக்கேன். மற்றபடியெல்லாம் இதெல்லாம் உனக்கு தெரியாது பிரீத்தி. ஒன்று சொல்லப்போனால் இந்த விஷயத்துலலாம் நீ வந்து எதுவுமே சொல்லவே முடியாது. ஏன்னா உனக்கும் அந்த டேலண்ட் கிடையாது, எனக்கும் அந்த டேலண்ட் கிடையாது. பாட்டு சங்கீதத்துக்கெல்லாம் வந்து ஒரு குடுப்பனை இருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு அது வராது. ஆனால் வந்து நம்ம பொண்ணு அப்படி கிடையாது. அவள் பிரிவிலே செம டேலண்ட் ஆடவ. அதனால் அவள் டேலண்ட்டை கொஞ்சம் தூண்டி விட்டால் போதும், சூப்பராக வந்துடுவா அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு. பொண்ணையை பற்றி இன்னும் பெருமையாக சொல்லிகிட்டே போகிறாரு. இதெல்லாம் கேட்குற பிரீத்தி செம கடுப்பாகிறாங்க. அப்போ எனக்கு டேலண்ட் இல்லையா, அவளுக்கு தான் டேலண்ட் இருக்கா, பார்த்துக்கிற சக்தி ஒன்று, எவ்வளோ நாள் நீயும் பொண்ணி கூட ஆடுறேன், நானும் பார்த்துக்கிறேன், கூடிய சீக்கிரம் ஒன்றையும் பொண்ணையும் பிரித்து காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பொண்ணு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பாட்டு வந்து டிவியில் வந்து ஓடிட்டுருக்கு. தனியாக வந்து மற்றவங்க பாடுறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக பொண்ணி பாடுறதை மட்டும் வந்து சக்தி என்ன பண்ணுறாரு, அதில் ஜூம் பண்ணி வைக்கிறாரு. அதனால் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குற, பொண்ணியா இது, அதுவும் வந்து எல்லாரும் முன்னாடி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எல்லாரும் கூடயும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பொண்ணையும் வந்து பார்க்குறாங்க, நானா இது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து சக்தி, எப்படி சக்தி அப்படின்னு, இதுதான் இப்போ வந்து டெக்னாலஜி எவ்வளவோ வந்துடுச்சு, அதனால் மற்றவங்க கூட நீ சேர்ந்து பாடினால அதெல்லாம் கட் பண்ணிட்டு நீ பாடுறதை மட்டும் நான் வச்சுட்டேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை பார்த்து பொண்ணையும் அதிர்ச்சி அடைகிறாங்க. சக்தி, உண்மையிலேயே என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானம்மா பண்ணியிருக்க, சூப்பராக பாடியிருக்கியே, இந்த அளவு நல்ல டேலண்ட் இருக்குது உனக்கு, அப்புறம் ஏம்மா பயப்படுற, உன்னால் கண்டிப்பாக நல்ல ஒரு சிங்கராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனாரும் சொல்கிறாரு. ஆயிட்டாலும் அப்படியே ஏதோ ஒன்று கோரஸாக சேர்ந்து பாடினா அது சக்தியை எடுத்து மெயினாக வச்சுட்டான், இப்போல்லாம் ஆயிடுவாளா அப்படி சொல்லிட்டு உஷாவோட கேங்லாம் பேசிட்டாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து பொண்ணு வந்து அப்செட் ஆகிறாங்க. நீ கவலைப்படாத பொண்ணு, பேசுகிறவங்க பேசினே தான் இருப்பாங்க, அதுக்காக ஓன் டேலண்ட் இல்லாமல் போயிடுமா, உனக்குன்னு தனி டேலண்ட் இருக்க, ஒரு நாள் அது வெளியே வரும், இவங்க யார் யார் பேசினாலோ அவங்கவுங்களுக்குலாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாரும் அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. இது முடியுது.